இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் ஐஎஃப்எஸ் சொந்தங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வேலூர் தலைமையிடமாக கொண்ட லட்சுமி நாராயணன் ஷேர் மார்க்கெட் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்கேம் நடத்தி மக்கள்கிட்ட கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து நாட்டை விட்டு தப்பிச்சு போன 1ஆம் நம்பர் அக்யூஸ்டு பிடிக்க முடியாத தமிழக அரசாங்கம் ஏமாற்றிக்கிட்டு இருக்குது. பொதுமக்கள் ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட மக்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எப்படி தான் சமாளிக்கிறீங்களே தெரியல, நாங்களாம் எங்கள் மருமகனோட பணத்தை இழந்துட்டு இருக்கிறோம், எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை இழந்துட்டோம், எங்கள் கல்யாண மண்டபத்துக்கு வச்சு இந்த பணத்தை நாங்கள் இழந்துட்டோம், குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு வச்சு கொஞ்சம் சேர்த்து வச்சு இந்த பணத்தை எங்கள் சொந்த பந்தங்களாலேயே நாங்கள் வாழ்க்கையில் இந்த பணம் சம்பாதிக்கலான்னு கொண்டு போய் சேர்த்து இந்த ஸ்கேம் நடத்துன்னு தெரியாமல் கோடிக்கணக்கில் நாங்கள் பணத்தை லாஸ்ட்டில் எத்துமே விட்டுட்டோம் அப்படின்ட்டு அவங்கவுங்க கதறலோட வாழ்க்கையில் நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபோனோட சத்தம் எங்கள் காதில் மனசு வேதனைக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு மக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. தொழில் செய்கிறோம், வாங்க தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு நம்மளை அதில் பாதாளத்தில் தள்ளி அதில் குளிர்காயிற 1ஆம் நம்பர் மிருக இனம் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்ற நினைக்கும் போது என்ன இதில் ஒரு பெருசாக மனித நேயத்தை நம்ம காப்பாற்ற போகிறோம். இது நம்மளோட அறிவுத்திறன் தான் இது. ஏன்னா படிப்பறிவு இல்லாமல் படித்தவங்களே ஏகப்பட்ட பேர் அதில் போய் மிஸ் ஆகிருக்கிறாங்கன்னும் போது நாம் ஏதோ 6வது 7வது 8வது படிச்சுட்டு இதில் லட்சுமி நாராயணனை கூட கூட்டு சேர்ந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த மதனகோபால் மகன், தாமலா தெருவை சேர்ந்த மதனகோபால் மகன் தனசேகரன்ற ஒரு தற்குறி தெவடியா பிள்ளைங்களா இருக்கிறதுனால வாழ்க்கையில் எவ்வளோ இன்னல்கள் சந்திக்க வேண்டியது இருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தா கிரிப்டோ கரன்சி பிட்காயின்றதுல ஏகமாக போட்டு மறுபடியும் மீண்டும் கோடிக்கணக்கில் பணத்தை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். நாம் மீண்டும் அதை இந்த விழிப்புணர்வு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி பெரிய ஸ்கேம் நடத்தி பணத்தை கேட்டாங்கன்னா யாருக்கும் கொடுக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்கன்ற மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். மீண்டும் அந்த நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. யாருன்னா ஒரு மூலையில் கோயம்புத்தூர் தான் அதிகமான ஸ்கேம் நடக்குது போல இருக்குது. கோயம்புத்தூரில் மீண்டும் இன்னும் 1 லட்ச ரூபா கொடுத்தா 20,000 ரூபாய் தரும், 10,000 ரூபாய் தரேன்ற இன்னும் ஒரு ஸ்கேம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டுன்ற ஒரு பேரில் ஷேர் மார்க்கெட்டுன்றதை நமக்கு கொடுத்தா தெரியுது தெளிவாக. ஷேர் மார்க்கெட்டு அப்படின்னா நல்லா தெரியுது. அது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அது என்ன பணம் போகுது, எவ்வளோ பர்சன்டேஜ் மேலே போகுது, எவ்வளோ பர்சன்டேஜ் கீழே இறங்குது, எவ்வளோ சைடு வேத்து, எவ்வளோ அரைச்சிக்கிட்டு இருக்குது ஒரே இடத்துல. அதே போல் எப்படி ஜீரோவாக ஆகுறோம், ஆப்ஷனில் போயிட்டு எவ்வளோ ஜீரோ ஆகுறோம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த விஷயங்கள்லாம் அனுபவம் இல்லாமையே இந்த தனசேகரன்ற ஒரு பொண்ணை 1ஆம் நம்பர் தண்ட புண்டாசோருன்னு சொல்லுவாங்க, தற்கூரி தெவடியா பையன்னு சொல்லுவாங்க பார்த்தியா. அந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை நீங்கள் உலகத்திலே பார்த்துருக்க முடியாது. இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்கேம் நடத்துகிறான் அப்படின்னா இந்த தெவடியா பையனுக்கு தெரியும். ஸோ தெரியாமல் போய் செய்யலாம். ஆமாம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் இது சூழ்ச்சி பண்ணி தான் அந்த மக்கள் பணத்தெல்லாம் மொத்த பேர்கிட்ட பணத்தை எதுவுமே கொடுத்து இந்த சூழ்ச்சி பண்ணி தான் அந்த பணத்தை வாங்கியிருக்கிறான். இந்த தற்கூரி தெவடியா புள்ளிக்கு தெரிஞ்சு இருக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை கோடி கொடுத்தா இவ்வளோ பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிற இவ்வளோ பணம் அவனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னும் போதே அவனுக்கு அங்கே அந்த இடத்துல ஒரு விழிப்புணர்வோடு விழிச்சிருக்கணும். ஏன் தான் அவனுக்கு விழிச்சிருக்கலாம், ஏன் விழிக்கல அப்படின்னு கேட்டேன். இவன் தான் ஏமாத்துற புத்தி தான் நாங்கள் வச்சுக்கிறான். இவ்வளோ பணத்தை வாங்கணும்னு அவன் சுருட்டு தானே அங்கே பார்க்குறான். எல்லா பொதுமக்கள் பணத்துக்கிட்ட இத்தனை கோடி கொடுத்துட்டு 50 லட்சம் அப்படியே அள்ளி கொடுக்குறாங்கன்னா அவனை காப்பாற்ற இப்போ இவனை காப்பாற்ற தானே இவன் பார்த்தான். ஏன்டா தெவடியா புள்ளியே போய் ஹரிதாஸ்கிட்ட பணத்தை கேள்றா, ஹரிதாஸ்கிட்ட பணத்தை அவன் மேலே கம்ப்ளைண்ட் போடுறா, ஜெகன்கிட்ட கம்ப்ளைண்ட் போடுறா அப்படின்னு அவனுங்களை பற்றி அந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி இவனுக்கு பெரிய ஸ்கேம் நடத்திக்கிட்டு உண்மைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பில் போடும்போதே அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே நம்மளுக்கு பணத்தை கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுக்காம இப்போ ஏமாற்றிட்டு நடுத்தரில் நிறுத்தி இவன் 4 வீடு வச்சுக்கின்னு வாடகை வாங்கி அவன் பொண்டாட்டி, அவன் பொண்ணு, அவன் பிள்ளையே படிக்க வச்சுக்கின்னு தின்னுக்கின்னு இருக்கிறானுங்க. இவன் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் நம்மளை கேள்வி கேட்கும். அவனையும் கூப்பிட்டு அவங்ககிட்ட பணத்தை பிடிக்க முடியும், நம்மளை கூப்பிட்டு போய் நம்மளும் பணத்தை பிடிக்க முடியும். இதில் பணத்தை பிடிக்கின்னு போயிடுவானுங்க. இப்போ நம்ம எவ்வளோ பணத்தை கொடுத்துருக்குறோம், எவ்வளோ சொத்து இழந்திருக்கிறோம். இந்த மயிறு மண்ணாங்கட்டியில் இந்த அரசாங்கத்துக்கு நான் காதில் போய் கேட்கணும். அரசாங்கத்துக்கு நான் மயிறு நீ என்ன பண்ண எனக்குனேண்டா, நீ பொதுமக்கள்கிட்ட பணத்தை கேட்டியா, பிடுங்குனியா, எவ்வளோ சம்பாரிச்சிக்கிறேன்ட்டு தான் கேள்வி கேட்பான். நீ எவ்வளோ இழந்திருக்கிறியா எவ்வளோ, அதெல்லாம் அவனுங்களுக்கு தேவையே இல்லை. இது ஒரு பெரிய ஸ்கேம் நடத்துறது. நீ ஒரு ஆள் பணத்தை வந்தியா உள்ள உட்காருவா, 20 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் எடுத்து கொடுத்துட்டு போடா அப்படின்னு தான் போலீஸ்கார பொட்ட பசங்களுக்கு தேவை. அவனுக்கு சம்பளமாக வாங்குறானுங்க. போலீஸ்காரனுக்கு இப்போ சம்பளமாடா நீங்கள் உங்களுக்கு வாங்குறீங்க, அரசாங்கத்திலேருந்து பொதுமக்கள் பணத்துலேருந்து சம்பளமாக வாங்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் லஞ்சத்தில் துண்ணு பெருத்து போய் தானடா இந்த சமுதாயம் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படியாப்பட்ட பணத்தை வாங்கிமா பொண்ணு பொருளை கல்யாணம்லாம் நடத்தி இப்போ வாழ்க்கையில் சௌகரியமாக வாழுங்கடா நீங்களாம்.
எத்தனை பேரோட உழைப்பில் அந்த பணத்தை வாங்கிட்டு போய் 5 வீடு வச்சுக்கின்னு கொஞ்சம் கூட அந்த யூஏருக்கு எல்லாமே அப்படியே களிமண் மாதிரி இருக்கிறான் பாருங்க. அந்த காஞ்சிபுரத்தில் அந்த காஞ்சிபுரம் மண்ணில் வாழ்ந்துக்கு தகுதி இல்லாத ஒரு பண்டார ஜாதியில் பண்டார தெவடியா பையன், பண்டார ஜாதிங்க. அவன் வாழ்க்கையில் ஒரு கூட அறிவுத்திறன் இல்லாத ஜாதியை பற்றி பேசுகிறேன்னா தப்பாக நினைக்காதீங்க. எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் அந்த ஜாதியில் அந்த ஜாதிக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. இந்த நாயை பிறந்ததுக்காக பண்டாரன்னு பெருமை பண்ணோம். இந்த இந்தியாவுக்கு ஒரு பெருமைப்படுற ஒரு விஷயமா இந்த பண்டார ஜாதியில் போய் ஒருத்தன் செஞ்சான் அப்படின்னா என்னன்ட்டு அன்றைக்கி பெருசாக பேசிக்கிறீங்கல்ல. அதுபோல் தான்டா இந்த ஜாதியை ஒரு இந்தியனாக இருந்தாலும் தமிழனாக இருந்தாலும் அது ஒரு ஜாதின்னு ஒரு இடத்துல இருந்தால் வரும். இப்படி தான் கோட்பாடு வகுத்து வாழ்ந்து வச்சுருக்கிறாங்க. எந்த ஜாதியிலையாவது இருந்தாலும் ஒருத்த ஏமாற்றி இப்படி எத்த பண்ணாலும் முதல்ல போய் உன் ஜாதி நீ போயிட்டு வரணும் ஒரு தப்பு பண்ணு அப்படியே உன் பட்டியல் எடுக்கிறாங்க பாரு. பறையர்கள் இவ்வளோ பேர் வெட்டு குத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, பள்ளி வன்னியர்கள் இவ்வளோ பேர் வெட்டு குத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, கேட்கல முதலியார்கள் இவ்வளோ பேர் இந்த சமுதாயத்திலேருந்து இவ்வளோ இந்த பிரச்சனைகளே அதிகமாக ஈடுபட்டிருக்கிறாங்க, எட பசங்க இவ்வளோ பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு தானே பிரித்து வச்சுருக்காங்க சமுதாயத்தில். எதில் ஸ்டேஷனில் போய் இப்படி தான் பிரித்து வச்சுக்கிறானுங்க, போய் கேட்டு பாருங்கள். அப்படின்னா இந்த பண்டார ஜாதியில் இப்படி பாப்பானில் இவ்வளோ குத்து கும்மாளம் போட்டு இவ்வளோ கோயிலுக்குள்ளே இவ்வளோ பேர் குத்து கும்மாளம் போட்டு நல்லா வேலை செஞ்சு வீடியோக்கள் வெளிவந்துருக்குது. இப்படி தானே இப்படி இந்த ஜாதி அடிப்படை அப்படி இருக்குது இல்லை. அதன் அடிப்படையில் இந்த பண்டார பையன் கோடிக்கணக்கில் பணத்தை கொள்ளையடித்து பொதுமக்கள் மொத்த பேர் க்ளோஸ் பண்ணிட்டான். காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து அவனை சுற்றி இருக்கிற மக்கள் மொத்த பேர் வாக்கி காலி பண்ணிட்டான். அவன் மட்டும் 5 வீடு வச்சுக்கின்னு அவன் பொண்ணு புள்ள அவன் மனைவி மொத்தம் வீட்டில் இருக்கிறான்ல. வீட்டில் சிசிடிவி கேமரா போட்டான், கடைகளில் சிசிடிவி கேமரா போட்டான். இப்போ தான் போட்டுக்கிறான். அது எல்லாம் அவனை கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால வீடு பூந்து வெடி கொண்டு போட்டுங்க மேலே நாட்டு வெடி போட்டு அவனை க்ளோஸ் பண்ணலான்னு பிளானு. வீட்டுக்குள்ளே ஊற்றி கொளுத்தலான்னு பிளானில் ஏகப்பட்ட பேர் லாரியில் போனவங்க லாரியில் அடிச்சு போட்டு சாவான். ஏகப்பட்ட பிளான் போடுறாங்க நிறைய பேர். பணத்தை ஏமாற்றணும் சும்மா விடுவாங்க. ஜெகன்ன்ற வெளியே வரட்டும், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரட்டும்டா. அவங்க அதை நெமிலி சேர்ந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கத்தானே போகிறீங்க நீங்கள். ஜனார்தனன்றவன் பெட்டிஷன் போட்டுன்னுக்கிறான். ஜனார்தனன்ற குடும்பம் ஒன்று வச்சுக்கின்னு அப்படியே நம்பர் 1 கோட் ஷூட் போட்டுக்கணும் ஊரை ஏமாத்துறதுக்கு. அவன் தான் ஜூம் ஐடி வீடியோவில் வருவான். முக்கிய குற்றவாளி தெவடியா பையன் அவன் தான் ஜூம் ஐடியில் வந்து பேசுவான். இவ்வளோ அசட்டு வச்சுருக்குறாங்க, இந்த இடத்துல இந்த நாட்டில் இவங்களை இவ்வளோ அசட்டு வச்சுருக்குறாங்க, இந்த இடத்துல இவ்வளோ சொத்துக்கள் குவிச்சு வச்சுருக்குறாங்க, இந்த ஷேர் மார்க்கெட்லேருந்து இவ்வளோ பணத்தை வாங்கியிருக்கிறாங்க, இவ்வளோ பணத்தை கொள்ளையடிச்சு அவன் என்ன ஏது பண்ணானே தெரியாது. இந்த ஸ்கேம் நடத்துறதுக்கு இவங்க ஒரு ட்ரைனிங் போவானுங்க உங்களுக்கு. கம்ப்யூட்டர் அதை ஜூம் ஐடி போட்டு இத்தனை பேர் சேர்ந்துட்டாங்களோ அப்படியே வந்து ஜூம் ஐடியில் உட்காந்துக்கின்னு பேசிக்கிட்டு இருப்பானுங்க. தெவடியா பசங்க, தெவடியா ஆளுகளாடா போந்தீங்க நீங்கள். தெவடியாண்டா கூட இப்போ பரவாயில்லடா. அவன் உடம்பை விற்று அவன் பொண்ணு பிள்ளை காப்பாற்றணுங்கடா. அவளோட கீழ்த்தரமான ஒன்றா நம்பர் தெவடியா பசங்கடா நீங்களாம். உங்களெல்லாம் அவளோட கீழ்த்தரமான தனசாகரன்ற தெவடியா பையன். அவன் கூட இருக்கிற நண்பன் முதல் கொண்டு குவிச்சிட்டான் மொத்த பேரையும் தெவடியா பையன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்மா நல்லா கோவப்பட்டு பேசாமல் இப்போ ஏன் எவ்வளோ மையனூருக்கு போகிறோம், எவ்வளோ யோகா போகிறோம், எவ்வளோ சிவனை போய் வணங்குறோம், எவ்வளோ திருவாசகத்தை பாடிக்கிட்டு இருக்கிறோம், ஏன் இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாலி கயிறை சுற்றி தாலி கயிறு திரிச்சு ஒரு கயிறோட வேலை 10 ரூபா 15 ரூபா விற்று 1 லட்ச ரூபா ஒரு அம்மையை ஒரு ஆளுக்கிட்ட ஹேண்டிகேப் ஒருத்தர் எங்கள் சமுதாயத்தில் ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்டேருந்து அந்த பணத்தை 1 லட்ச ரூபா வாங்கிட்டேன். கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணத்தை நம்ம பத்திரத்தை கொடுத்துட்டு ஏகப்பட்ட பேர்கிட்ட பணத்தை வாங்கி அவங்கவுங்களுக்கு அந்த சொத்து நம்ம அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டோம். இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸில் இந்த பணத்தை எதுவுமே இந்த தெவடியா புள்ள தனசேகரன்ற நாய் அதுக்கப்புறமா தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸில் இப்போ ஷேர் மார்க்கெட் இந்த பணத்தை முதலீடு பண்ணுறன்ற விஷயத்த சொன்னான். ஆனால் பணத்தை என்கிட்ட அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு பணத்தை தாமலா தெருவு அவங்க மனைவியும் அவனும் பெட்ரூமில் கட்டி பொருளை படுத்தான் பாரு. அந்த பெட்டில் என்னை உட்கார வச்சு பணத்தை என்கிட்ட வாங்கும்போது நான் உனக்கு இந்த பணத்துக்கு பொறுப்புடா 1 லட்ச ரூபாய்க்கு 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினான் தெவடியா பையன். அந்த பணத்தில் அந்த ஹேண்டிகேப்புன்றவர் தாலி கயிறு திரிச்சு அந்த பணத்தை 1 லட்ச ரூபாய் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து இந்த தெவடியா பையன்கிட்ட நான் அந்த பணத்தை கொடுத்தேன்.
நடுவில் அவனை எத்தனையோ பணத்துங்களை எவ்வளோ கொடுத்தான். ஆனால் இதில் நிறைய பேருக்கு யாருக்கிட்ட கொடுக்கணுமோ யார் அவனை போய் கேட்டாங்களோ அவனுக்கு தான் அந்த பணத்தை கொடுத்தான். அவங்ககிட்ட தான் நான் அந்த பணத்தை எடுத்து அவங்ககிட்ட டைரெக்டாக கொடுக்க வேண்டியது சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சே தவிர இவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய முடியல. இவர் என்ன பண்ணார், இவங்க அவங்க அம்மாவையும் அதான் அவங்க துணைவியாரும் அந்த பொண்ணையும் விட்டு அனுப்பிச்சாரு அந்த பணத்தை கேட்க சொல்லி. என்கிட்ட வந்து பணத்தை கேட்டாங்க. ஐயா அம்மா என்கிட்ட வந்து நீங்கள் பணத்தை கேட்குற அளவுக்கு நான் அந்த மாதிரி பணத்தை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. பணத்தை நான் சம்பாரிச்சு உங்களுக்கு சிறு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு 40,000 45,000 வரைக்கும் சிறு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு 40,000 ரூபாய் மாதம் எங்கள் ஊரில் திருவிழா 7ஆம் திருவிழா தேர் வரும்போது அன்றைக்கி மதியத்தில் கூட என் பையனுக்கு இப்போ ஸ்கூலோட ஃபீஸ் கட்ட வேண்டியது இருந்தது, வேனோட ஃபீஸ் கட்ட வேண்டியது, லாஸ்ட் டைம் ஃபீஸ் அப்போது கட்ட வேண்டியது இருக்குது தருவாயில். அவங்க பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை, ஏதோ கண்ணு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்கிட்ட அந்த பணத்தை எத்தனை 20,000 ரூபாய் கையில் கொடுத்துட்டேன். மொத்தம் ஒரு 40,000 ஒரு 50,000 வரைக்கும் கடன் கொடுத்துருக்குறோம் 1 லட்ச ரூபாய்க்கு. இந்த 2 ஆண்டில் எங்களால் அவ்வளோதான் முடிஞ்சுது. ஒரு ஆளுக்கு மட்டும்தான். மிச்ச பேருக்கெல்லாம் அந்த மிஷின் போட்டு ஆர்வா மிஷின் போட்டு கடன் கிடைக்கிறதும், ஃபோட்டோ வீடியோ எடுத்து கடன் கிடைக்கிறதும் எதோ எங்களால் முடிஞ்சது பண்ணிக்கிட்டு எங்கள் குழந்தைங்கள படிக்க வச்சுக்கணும். ஏதோ எங்களோட வண்டி டியூ கட்டிக்கணும், வீட்டோட டியூ கட்டிக்கணும், ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் என்ன பண்ணிட்டார் இவர், அவங்க பொண்ணை அனுப்பி நம்மக்கிட்ட அந்த பணத்தை கேட்க சொன்னார். அம்மா நீங்கள் எங்ககிட்ட வந்து பணத்தை கேட்காதீங்க, உங்ககிட்ட நீங்கள் கேட்டு கொடுக்குற அளவுக்கு எங்கள் சூழ்நிலை கிடையாது, பணம் வந்ததுன்னா உங்கள் வீட்டு தேடி எடுத்துன்னு வந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி 20,000 ரூபாய் அப்படி தான் கொடுத்துட்டோம். நீ வந்து என்னை கேட்காதன்னு சொல்லி அனுப்பினோம். அவங்க இல்லாத வார்த்தையெல்லாம் பேசுனாங்க. 20 வருஷம் பழக்க முடியவங்க, அவங்க 20 வருஷம் பழக்க முடியவங்க இல்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் அவர் வந்தார். அவர்கிட்ட திட்டி அமிச்சு நான், ஏன்பா நீ ஏன்பா உன் பொண்ணு உங்கள் அம்மா உங்கள் பொண்டாட்டிலாம் வந்து கேட்டு தான் கொடுக்கணும், எனக்கு ஒன்றும் கிடையாது, பணம் தான் உங்கள் வீடு தேடி எடுத்துன்னு வந்து கொடுக்கணுமா, நீ திரும்ப என்னை வந்து உங்கள் பொண்ணை அனுப்பாதப்பான்னு சொல்கிறேன். நேற்று சனிக்கிழமை கொண்டு மறுபடியும் நான் கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த பொண்ணு அனுப்பி விட்றாங்க, பெரிய பொண்ணுக்கு அனுப்பி எங்கள் கடையாண்ட வந்து கேட்குது அந்த பொண்ணு. எங்கள் அப்பா ஏதோ சொல்லி அனுப்பிச்சம்மா பொண்ணு அனுப்புவாதுன்னு சொன்னியாமே அப்படின்லாம் என்கிட்ட பேசணும். நமக்கு அப்படியே ரேஸ் ஏறுது, நம்மளுக்கு தேவையில்லாத. ஏம்மா நன்றி கேட்டுத்தனமாக பேச்சு பேசாதீங்கம்மா, உங்ககிட்ட நீங்கள் பணம் வந்து கேட்டு தான் கொடுக்கணும் என்ற அவசியம் கிடையாது. பணம் இருந்தால் நான் எத்தனை வந்து வீட்டை கொடுக்குறோமா, தேவையில்லாத வந்து நீங்கள் எங்களுக்கு கேட்டு மன உளைச்சல் ஆக்காதீங்கன்னு சொல்கிறோம். அப்போ திரும்ப எத்தனையோ இடத்துல நாங்கள் பணத்தை கட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் ஏபிஆர் கொடுத்தா பணத்தை கட்டினேன் செய்யாருல. ஏபிஆர்னு ஒரு நிறுவனம் நடந்தது, மளிகை சாமான் தரன்ற 25,000 ரூபாய் கட்டி ஏமாந்தோம். அது கொடுத்தா கொடுக்காது ஓடி போட்டாங்கன்னு அவன் ஓடின மாதிரி நீ கொடுத்தா ஓடி போங்களாம் அப்படின்னு என்ன கேட்குறாங்க. அந்த வார்த்தையை 20 வருஷம் பழக்க முடிய ஒரு பெண். அந்த பெரிய ஒரு 6 மாதத்துக்கு முன்ன கிட்னியில் கல்லுன்னு சொல்லிட்டு ரோட்டில் படுத்து பிறல்றாரு. என் காரில் கூட்டின்னு போயிட்டு காஞ்சிபுரம் GH எதிரில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் அவர் சேர்த்து நைட்டு சாப்பிடாத கூட 12 மணி ராத்திரிக்கு கொண்டு வந்து அவர் வீட்டில் விட்டு வரேங்க நான். இத்தனைக்கு காரணம் தனசேகரன்ற தேவடியா பையன் தானே. அந்த பொண்ணு வந்து கேட்குது, இந்த பணத்தை எங்களால் கொடுக்க முடியல, அவர் வந்து கேட்குறாரு எங்களால் கொடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச காஞ்சிபுரத்தில் எதுவுமே சேர்த்து அவர் அந்த ஹாஸ்பிட்டல் எதில் சேர்த்து அவர் கூட்டு வந்து வீட்டை விட்றோம். 1 ரூபா கூட வாங்கலை. பெட்ரோல் கூட 500 ரூபா கொடுங்க நாங்கள் கேட்கவே இல்லை. நான் பெட்ரோல் என்னோட முதல்ல கார் என்கிட்ட பணத்தை கொடுத்துருக்கிறாரு, அவருக்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியல, இந்த நேரம் மருத்துவ சாலை கூட கொடுக்க முடியலன்ற மனித அடிப்படையில் நன்றி கடனுக்காக நம்ம அந்த கூட்டமாக அவருக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்து கொண்டு வந்து வீட்டை விட்டு வரோம். நாங்கள் இவ்வளோ உதவி செஞ்சும் இந்த இருக்க மனம் இல்லாமல் அந்த பெரிய பொண்ணு அனுப்பி அந்த ஆள் என்னை இந்த பணத்தை கேட்க வீட்டுக்கு அனுப்புகிறாரு. எவ்வளோ பெரிய 20 ஒரு மனுஷன் கெட்டுன்னு வந்துட்டாங்க. அந்த காஞ்சிபுரத்தில் சேர்ந்த தாமலாத்தூர் சேர்ந்த தனசேகரன்ற ஒரு தேவடியா புள்ள, மதன கோபால் புள்ள தேவடியா புள்ளிக்கு 4-5 வீடு வச்சுங்குது. 4-5 வீடு, அந்த ஒரு வீட்டு விற்று உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கி போனான் தேவடியா பையன். குலாபிடியாசுன்ட்டு இந்த வழக்கத்தேசர் கோயில் பக்கத்தில் வழக்கத்தேசர் கோயில் பக்கத்தில் கடை வச்சுக்கிற தேவடியாளுக்கு போன்ற பையன். இந்த செந்தில்குமார்ன்ற ஒரு பொலியாதுக்கு போன்ற தேவடியாளுக்கு போன்ற பையன் தான் அவனாண்டிட்டுமே என்னை கை காமிச்சான். பணத்தை இழந்துட்டோம், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அந்த தேவடியா பையன்கிட்ட பணத்தை நான் தாராத்திட்டான். என்கிட்ட இருந்து அவன் திருடி மூட்டான். 5 கோடி ரூபாய், 5 கோடியா 65 லட்ச ரூபா மொத்தம். என் ப்ராப்பர்ட்டி மொத்தம் சேர்த்து 7 கோடி 55 லட்ச ரூபா மொத்த கணக்கு வருது. நம்ம பணத்தை வாங்கினவன் பாதி பணம் போக பாதியும் வாங்கலையாவணும், வட்டி வாங்கினான் புல்லா. இப்போ என்கிட்ட 5 லட்ச ரூபான்னு ஒருத்தன் கொடுத்தாங்க, பாபுன்றவன் 5 லட்சம் கொடுத்தாங்க. 5 லட்ச ரூபாய்க்கு அவன் 10 லட்ச ரூபா கொடுத்தான், 5 லட்ச ரூபா வட்டி வாங்கிட்டான். 10 லட்ச ரூபாய்க்கு இடமும் மெனையை ரீஸ் பண்ணி கொடுத்துட்டோம். 10 லட்ச ரூபாய்க்கு பணம் அந்த இடம் ரீஸ் கொடுத்து 5 லட்ச ரூபா வட்டி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டான்.
நீங்கள் இதை இப்போ அந்த 5 லட்ச ரூபாய் அவனுக்கு வட்டியாக போயிடுச்சு இல்லை, அந்த பணத்தை எப்படி எதுக்கு வந்து நீ ஈடு கட்ட முடியும் நம்மளால்? அந்த பணத்தை எப்படி ஈடு கட்ட முடியும்? என் சொத்து நான் சின்ன 25 வருஷமாக கஷ்டப்பட்ட பணத்தை மொத்தத்தை சொத்து விற்று அந்த வட்டி ஈடு கட்டணும். அதுபோல தான் ஒவ்வொரு ஆளும் 20 லட்சம் கொடுத்துக்கிறானா 13 லட்ச ரூபாய்க்கு வட்டியாக வாங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு 7 லட்ச ரூபாய் தான் தர வேண்டியது இருக்குது. ஆனால் இப்போ 20 லட்சத்துக்கு வந்து நிற்கிறான். சரி 20 லட்ச ரூபாய் மிச்சம் எவ்வளோ கொடுத்து அது மொத்தம் மிச்சம் கொடுறா அப்படின்னு சொல்லி வாயை திறந்து இன்னும் ஒத்தனும் கேட்கல. என்னடா நம்ம போன ஒரு இடத்துல வாழ்க்கையில் சரிஞ்சிட்டோம், எதனா நடந்தது ஏற்றுக்கு தானே ஆகணும். இப்போ அதே தான் தனசேகர் தேவடியா புள்ளுக்கிட்ட பண்டார தேவடியா பையன்கிட்ட நம்ம கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டனா, டே 5.5 கோடி வாங்கினடா ரைட்டு, 5.5 கோடியில் 3 கோடி கொடுத்துட்டா கூட மிச்சம் 2.5 கோடியோ எனக்கு 1.25 கோடி மட்டும் கொடுத்துட்டு போடா, தேவடியா புள்ளி என்ன இருக்கிற 1.25 கோடி மட்டும் கடனுக்கு கொடுறா, எனக்கு மிச்சம் தேவையில்லை அப்படின்னு நம்ம வாயை திறந்து சொல்கிறோம்ல. ஏன்னா மீதி இருக்கிற கடனுக்கு நம்ம இடத்துல விற்று கொடுத்துட்டோம். மற்றதுக்கு கார் கடனை கட்டிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வீட்டு லோன் போட்டு வீட்டு கடனை கட்டிக்கிட்டு இருக்கிறோம்டா. இந்த கடனை கொடுத்துட்டு போடா தேவடியா புள்ளையானா அந்த தேவடியா புள்ள அவனை காட்டி கொடுத்துட்டும் கூட்டி கொடுத்துடும். அவங்க அம்மா அவங்க பொண்ணையும் அவன் பொண்டாட்டியும் நான் எவனா 10 பேர் கூட்டி கொடுத்துட்டா மாதிரி எனக்கு அந்த பணத்தையே கொடுக்கல. எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் எல்லாரும் தாங்க அனுபவிக்கிறாங்க. கொஞ்சமாக அந்த கடனை கொடுத்துட்டுமே அந்த கடனை கொடுத்துட்டு கொஞ்சம் உணர்ணும் இல்லை. இப்போ இந்த 1 லட்ச ரூபாய் பணத்துக்கு அந்த பொண்ணு வந்து அவ்வளோ வித்தியாசமான வார்த்தைகள் நம்மளை கேட்குறாங்க. தேவையில்லாத பிரச்சனைக்கு மன அலைச்சல் தான் தேவையில்லாத ஆகுது. இருக்கிற காரை கூட நம்ம ஏதாவது பண்ண நம்ம லோனில் மாட்டிக்கணும், இந்த காரை எதுவும் பண்ண முடியல. எல்லாத்துலேயும் மாட்டை விட்டு போயிட்டு அந்த பண்டாரத்து பரதேசி தேவடியா புள்ள என்னோட கடன் இந்த 1.5 கோடி ரூபாய் இருக்குது. அந்த 1.5 கோடி ரூபாய் அந்த கடனுக்கு எதனா ஒரு 4-5 வீடு வச்சுன்னு வாடகை வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கிற தேவடியா புள்ளிக்கிட்ட கொஞ்சம் கடனை கொடுத்துட்டு என்னை மீட்டு விட்டு எட்ட போடா தேவடியா பையா அப்படின்னு சொல்லி கேட்டா, இவர் ஐயப்ப சம்மந்தப்பட்ட யூடியூப்ல போட்டோம். அதனால அவன் பொண்டாட்டி பொண்ணுக்குலாம் அவன் பொண்டாட்டி பொண்ணு அவனை கல்யாணம் பண்ண வரமாட்டாங்க அப்படின்றதுனால அந்த கடனை கொடுக்காது விட்டான் தேவடியா புள்ள. ஏன்டா நீங்களா சோறு தானடா துண்ணுக்கிறீங்க? காஞ்சபுரத்தில் அந்த அந்த பண்டார தேவடியா புள்ளைய போய் எவ்வளோ பேர் குடும்பத்தை அழிச்சிருக்கிறான். அவனை போய் காரி துப்பி உங்க லாரியோ உங்க அடிப்பட்டு உங்க எத்தனை பேர் உங்க சாவடிச்சு போட்டு போகிறது நம்மளாம் அவனை இந்த வந்து நம்மளை வேலை செய்கிற இடத்துலையும் குடும்பத்துலேயும் வந்து எவ்வளோ அட்டுணி அநியாயம் பண்ணுறாங்க. நாங்கள் இவனை தனசேகரன்றவன் பண்டார தேவடியா புள்ளக்கிட்ட அந்த கடவுளில் போய் பணத்தை தான் கேட்கறதுக்கு போனோம். ஆனால் எங்கள் எல்லாரையும் அடிச்சு கிடிச்சு வெளியே தள்ளி உங்க அசிங்கப்பத்தி அவமான பார்த்தோம்னா அப்படி கூட நான் அவன் வீட்டாண்ட போய் இன்னும் இது வரைக்கும் பணத்தை கேட்கலைங்க. அவன் தான் அசிங்கப்பத்தி அவமான பார்த்தோம் எங்களை வெளியே தள்ளி. இந்த பொண்ணு வந்து வீடு ஏறி அந்த பணத்தை வந்து என்ன கேட்குது, நீ கொடுத்துட்டா நீ போய் வாங்கிக்கோ என்கிட்ட அந்த பணத்தை கொடுன்னு சொல்லி கேட்குது. ஏன் எல்லாரும் தானே 5 ரூபா 6 ரூபா வட்டிக்கு கொடுப்பான்னு சொல்லி அந்த பணத்தை போய் அவங்ககிட்ட போய் கொடுத்தோம். என்னோட ஆசை என்னோட தவறுக்கு தானே நான் என் சொத்து இழந்து எல்லாத்தையும் பண்ணேன். ஏன் நீங்கள் கடனை நீங்கள் கடன் பட்டுக்கிறீங்க 6 ரூபா 5 ரூபா வட்டி ஆசைப்பட்டு எத்தனை பணத்தை கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா நீ அனுபவிச்சு தானடா ஆகணும். உங்களுக்கு அந்த அறிவு இருக்கு தேவையில்ல. பணத்தை கேட்குறேன்னா எல்லாருமே தானே இந்த பேச்சுக்கு வரணும். இப்போ நான் அனுபவிக்கிறேன் அந்த தேவடியா புள்ளிக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு என்கிட்ட கொடுத்து நான் எல்லாமே அனுபவிச்சு தானே ஆகணும். இதில் பட்டு தானே ஆகணும். இந்த கதையில் ஊடியாடி வந்து சண்டை போட்டால் மட்டும் முளைச்சிக்கின்னு வருமா? இல்லை இருக்கிற 5 லட்ச ரூபாய்க்கு 10 லட்ச ரூபாய்க்கு உண்டான கார் இருக்குதா, வண்டி எடுத்துன்னு போய் 20 லட்ச ரூபாய் கார் அப்படின்னா 10 லட்ச ரூபா உனக்கு தர வேண்டியதுன்னா 10 லட்ச ரூபா கார் இருக்குது. 10 லட்ச ரூபாய் கடனுக்கு நீ கார் கட்டிக்க, 10 லட்ச ரூபாய் கார் நீ எடுத்துன்னு போடான்றோம். என்னென்னா உங்களுக்கு உங்கள் தாலிங்களை அறப்பாங்களா அந்த இடத்துல தெரியலையே. தனசாகரன்ற தேவடியா பையன் இன்னும் எத்தனை நாள் அவன் உயிரோடு இருப்பான்ட்டு இந்த கடவுளை பார்த்துக்கிட்டு தானே இருக்க போகிறாரு. அந்த இடத்துல அவன் பொண்ணு புள்ள எத்தனை நாள் நல்லா இருக்க போகுதுன்னு பார்க்க தானே போகிறாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்னவா சொல்லுவாங்க, கர்ம வினைகள்னு சொல்லுவாங்க. கர்ம வினைகள்னா கூட புரிதல் இருக்கணும். இல்லை சரி கர்ம வினையை நான் அனுபவிச்சுட்டு போனேன். அந்த தேவடியா பையன்கிட்ட நான் பணத்தை கேட்கல. என்கிட்ட கொடுத்தவங்களாம் வாய் மூடிக்கணும். அந்த பொண்ணு ஒரு 40,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு பணத்தெல்லாம் நாங்களாம் கோடிக்கணக்கில் நாங்கள் அனுபவிச்சு கஷ்டப்பட்டோம். இப்போ அந்த 5-10 சம்பாதிச்சிக்கிறதுக்கு ஒரு கல்யாண ஃபோட்டோ வீடியோ இப்போ நாங்கள் பார்த்துக்கிறோங்க. எங்கள் சொந்த பந்தங்களில் ஒரு கல்யாணத்துக்கு போனோம் வந்தால் பண்ணால் கூட ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட 10,000 15,000 வந்தால் கூட எத்தனை கொடுத்துருவாங்க. யாரும் அந்த பணத்தை நம்ம வச்சுக்கின்னு ஏமாற்ற போகிறது கிடையாது. எங்கள் வாழ்வாதாரம் அவங்கவுங்க சம்பாரித்து சாப்பிட்றதே எப்படி ரப்பானுக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலை. இப்போ சம்பாரிச்சிக்கின்னு சாப்பிட்றதே எப்படி ரப்பானுக்குது எங்கள் சூழ்நிலை. நீங்கள் எப்படி இந்த வாழ்க்கையில் நம்ம போய் அதை இப்போ இருக்கிற கடன் 1.5 கோடி இந்த பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் எப்படி இந்த வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க முடியுன்றது ஒன்றும் புரியாமல் இருக்குது. எக்ஸ்ட்ரா கடன்ற நம்ம நகை பேர்லேயே கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா கடன் ஒருத்தங்கிட்ட போய் அப்படி இன்னொன்று பாருங்கள். எங்ககிட்ட
நான் சின்ன வயசில் இங்கே 15 வயசுலேருந்து கஷ்டப்பட்டு நான் ஒரு செயின் வாங்கினேன், பிரேஸ்லெட் வாங்கினேன், மோந்திரம், எல்லா மோந்திர நகையும் வச்சுக்கிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் இந்தியன் பேங்க்கில் வச்சுட்டு இருந்தோம். 250 கிராம் மொத்தமே. அதில் ஒருத்தனா பண்ணால் அதில் மீட்டு விற்று அந்த நகை காஞ்சிபுரத்தில் ஒரு நகை எடுத்து விற்றோம். 1,50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்ததுங்க. அந்த 1,50,000 ரூபாய்க்கு நான் விற்காத கூட இருந்திருப்போம். ஆனால் விற்று ஒரு 6 மாதத்தில் பார்த்தா நாங்கள் 5,300 ரூபா அந்த நகையை விற்கும்போது இன்றைக்கி என்ன நகையோட ரேட் எவ்வளோ வந்துக்குது பாருங்கள். ஒரு 1,50,000 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கின்னு போனான் ஒருத்தன். அவன் பின்னாடி போய் எல்லா இடத்துலையும் நஷ்டப்பட்டோம். நாங்கள் ஒரு தொடப்ப கட்டை பையன்கிட்ட போய் அவன் பின்னாடி போய் ஒரு இடம் வாங்குற இடத்துல போனோம், அந்த இடத்துல ஒரு நஷ்டப்பட்டோம். ஒரு நகை வைக்க போனோம், அவங்ககிட்ட அதில் ஒரு நஷ்டப்பட்டோம். ஒன்றா ரெண்டா ஒருத்தவங்க பின்னாடி போய் ஏகப்பட்ட நஷ்டப்பட்டோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பணத்தை சொத்துக்கத்துலாம் சம்பாரிச்சது மொத்தம் அழிஞ்சது இல்லாமல் மன உளைச்சல் ஆகி போய் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிறதுனால இந்த பண்டார தேவடியா பையன்கிட்டேருந்து நாங்கள் எப்படி மீண்டும் நம்ம அந்த கடனை கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, நானும் கடனை கேட்காத கூட விட்டுடலாம். இப்போ நம்ம கடன் பட்டுக்கிறோமே, அந்த கடன் கட்ட நான் இங்கே வந்து கண்ணாமனா கேட்டுக்கின்னு தானே இருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல லட்சக்கணக்கில் பணத்தை நம்ம போது ஒரு சிலர்லாம் பெருந்தன்மையாக அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு 50,000 20,000 30,000 இந்த கடன்லாம் தான் பெரிய தொல்லையாக இருக்குதே தவிர, ஆனால் 20 லட்சம் 5 லட்சம் 50 லட்சம் அப்படி இருக்கிறவங்களாம் பெருந்தன்மைக்கு அமைதியாக இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்கள காலில் விழுந்து கும்பிட்டு வரல. நம்ம அந்த மாதிரிலாம் அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ நான் பண்ணிட்டு போகணுன்ட்டு மேலும் நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க, ஒரு தொழில் கொடுத்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளை இந்தமாரி மனநிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறதா இந்த இடத்துல போய் சேர்ந்து கொஞ்சமாவது மனசை பார்த்துக்கிட்டோம். அந்த மாதிரி உதவிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் நம்ம கையெழுத்துக்கும்லாம் அவங்க காலில் வந்து கும்பிடணும், நன்றி சொல்கிறேன். இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கணும். இந்த இடத்துலலாம் அவங்களாம் நன்றி, கண்டிப்பாக நன்றி உள்ளவங்க இருக்கிறாங்கன்ற சொல்லுவாங்க பாரு. அந்த மாதிரி இந்த 1 லட்சம் 2 லட்ச ரூபா வாங்கிட்டு ஒரே ஒரு ஆளுக்கிட்ட தாங்க பணத்தை 1 லட்ச ரூபா வாங்குகிறோம். அவன் பொண்ணு 4 பேர்த்து வச்சுக்கினா 4க்கு பதில் சொல்லணும். ஒரு தேவடியா பையன்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா பணத்தை சீட்டு போட்டு பணத்தை வாங்கணுங்க. அவன் பொண்ணை கூட்டின்னு வந்துட்டான், அவன் பிள்ளைய கூட்டின்னு வந்துட்டான். அவனால தான் பெரிய பிரச்சனையாக ஆகி போச்சு. காஞ்சத்தில் அவனால் தான் பிரச்சனை ஆச்சு. அவனுக்கு கல் மண் எல்லாத்தையும் மாறி கொடுத்தோம். ஒரு குடும்பத்துக்குள்ள நாங்கள் ஒரு பணத்தை வாங்கிட்டு எத்தனை பேர்கிட்டலாம் நான் பதில் சொல்லி எவ்வளோ பிரச்சனைலாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் தெரியுமா? இந்த தேவடியா பையனால் யார் இந்த பண்டார தேவடி எப்படியாவது பணத்தை எப்படி வேணாலும் வாங்கடா அப்படின்னு சொன்னோம். எப்படி வேணாலும் வாங்கடா, 100% 200% நான் கேரண்டிடா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கினோம். எல்லாருக்கிட்டையும் நாங்கள் போய் அவ்வளோ நம்பிக்கையாக அந்த பணத்தை வாங்கினோம். நாங்கள் 1 கோடியா 2 கோடியாங்க பணத்தை பணமாகவே மதிக்கலை. கஷ்டப்பட்ட பணத்தை கூட நீ மதிக்கலைன்னா நீ இன்னும் ஜென்மத்துக்கு நீ இந்த உடம்பு வச்சுக்கிறடா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. கட்சியில் பணமே வாழ்க்கை இல்லைடா அப்படின்ற மாதிரி வாழ்க்கை வேறு இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் இந்த இடத்துல. ஆனால் சில ஜென்மங்கள்லாம் இந்த பணமே வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு கஞ்சிந்தா போதுன்ற மாதிரி நாங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இருக்கிற சூழ்நிலை. ஆனால் இப்போ பணமானு பிச்சு பிடுங்கத்துக்கு வந்துக்குதுங்கன்னு சில இதுங்களாம் எப்படியாவது சம்பாதிச்சு அந்த நாய்கிட்ட கடாச்சிட்டு இந்த ஜென்மத்தில் இந்தமாரி இந்த வேட்டுக்கருக்கு வாசி இந்தமாரி இடத்துல நம்ம மூச்சிருக்கும் இந்த முகத்தில் முழிக்கக்கூடாது அப்படின்றது தான் எங்களோட இது. இந்த சின்ன கடனை கொடுத்துட்டோம் அப்படின்னா கூட அந்த தனசேகரன்ற பண்ணுறா தேவடியா பையன் என்கிட்ட பணமே கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. நாங்கள் எப்படியாவது பட்டு நாங்கள் வாங்கின பணத்துக்கு மேலே மிச்சத்தை கொடுத்துட்டு போவோம். ஆனால் இந்த பணத்தை எங்களை ரொம்ப கொடுமையான வார்த்தைகளை கேட்கும்போதும் பேசும்போதும் எங்களால் தாங்கிக்கூடியவனு கிடையாது. எதிர் பேச்சு நாங்கள் அதிகமாக கோவப்பட்டு பேசுகிற சூழ்நிலை இருக்குது. இதனால் நம்ம மன உளைச்சலும் தேவையில்லை. எவ்வளோ கடனை சுமந்துட்டோம். இப்போ இருக்கிற இந்த நாய்கள் தொல்லைகள் தாங்க முடியலன்ற மாதிரி இந்த தேவடியா பையனை போயிட்டு நம்ம அவங்க குடும்பத்தில் போய் இவனை கத்தி எடுத்து வெட்டுறதோ, இந்த தேவடியா பொண்ணு பிள்ளைலாம் கொலை பண்ணுறதோ அப்படின்ற எண்ணங்கள்லாம் கூட தோணுது ஒரு சில நேரத்திலலாம். ஒரே மூச்சில் கிளம்பி போய் மொத்த காலி பண்ணிட்டு வந்துடலாங்க. நம்மளை காஞ்சிபுரத்துலேயும் சந்தி சிரிக்கி வச்சுட்டு வந்துடணும் இந்த தேவடியா பையனை அப்படின்ற எண்ணெல்லாம் தோணுது. நம்ம மொத்தமாக போய் காஞ்சிபுரத்தில் திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த தேவடியா பையனை பண்ணணும், இந்த பண்டார நாயை அப்படின்னு பண்ணணும்னு நம்மளை நமக்கு அவ்வளோ வயிற்றுச்சல் இருக்குது. இப்போ போய் அவன் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் பெட்டிஷன் கொடுத்துக்கணுங்க. அம்மா எவ்வளோ வாங்கணுன்ட்டு எல்லா கணக்கு எடுத்து இந்த தேவடியா பையன்கிட்ட எல்லாத்தையும் பண்ணி இவன் மொண்டாடி தாலியாக இருக்கிறதுக்குள்ள என் மொண்டாடி தாலியாக தருவான் அப்படின்னா நான் செத்துரும் பொழுது இந்த. அதனால் வாழ்க்கைன்றது ஒரு கோடத்தனமான வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு தான் நாம் நினைக்கிறோம். பட் ஆனால் இருக்கிறவங்களோட இன்னல்களான வார்த்தைகளால் நம்ம இதெல்லாம் ஒரு வார்த்தையில் சொல்லி கடந்து போக முடியாது. வேலூரில் ஒரு நண்பர் கூப்பிட்றாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. நம்மளை இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான எந்தவித அடிப்படை எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பிடிக்கல. இந்த இவனுங்களை பார்க்க பிடிக்கல, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் பிடிக்கல, இவனுங்களை பார்க்கறதுக்கும் பிடிக்கல எனக்கு.
அவ்வளோ கொடுமை இருக்குது. இவனுக்கு அவ்வளோ கொடுமையை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் இந்த இடத்துல. இதனால் இந்த அரசாங்கத்தை போலீஸ் அதிகாரிங்க இந்த காவல்துறை நினச்சாவே இங்கே ஒருத்த அப்படியே வக்கரமாக அங்கே எரியுது. இவனுங்கெல்லாம் ஒவ்வொருத்தையும் இங்கே ஒருத்த அடியோடு வேரோடு அறுக்கணும். இதில் புதிய ஆட்சி, புதிய கொள்கை, புதிய ஒரு ஆட்சி, புதிய ஒரு யாராவது இவனுங்களை இப்போ வேறு அறுத்தா மட்டுமே தான். ஏற்கனவே உருட்டிக்கிட்டு இருக்கிற நாய்களை உருட்டுக்கிட்டு இருந்தால் இது நடைமுறைப்படுத்தினா சரிப்பட்டு வராது. இந்த அரசாங்கத்திலேருந்து அடிப்படையிலேருந்தே இது மொத்த மாற்றங்கள் கொண்டு வரணும். இதில் நம்ம புதுசாக தொடங்கி இருக்கிறவங்களா இருந்தாலும் யாராவது புதுசாக வந்தவங்களா இருந்தால் ஏதாவது மாற்றம் கொண்டு வந்தால் மட்டுமே தான் இந்த காவல்துறையிலேருந்து அடிப்படையாக வேறு இருக்கிறது வரணும். முதல்ல துவங்கும் போதே அந்த அடியோடு வேறு இருக்கணும். துவங்கும் போதே அங்கே அந்த கும்பலை வேறு இருக்கிற ஒரு காவல்துறை நமக்கு தேவைப்படுது, ஒரு அரசாங்கம் தேவைப்படுது. இந்தமாரி நல்ல ஒரு துவங்கும் போதே அந்த அடியோட வேறு இருக்கிற ஒரு அரசாங்கம் தான் நமக்கு தேவைப்படுது. மக்கள்கிட்ட இது அது குடும்பம் அது வாச்சிக்கின்னு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் அது பெரும் தொல்லை ஏற்பட போகிறது கிடையாது. ஆனால் உடன் யார் நம்ம கூட இருந்தவங்களால மட்டுமே தான் அவங்களுக்கு குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுது. இப்போ என் கூட இருந்தவங்களாலேயே நான் ஏகப்பட்ட பேர் நான் குடும்பத்தை பாழ் பண்ணிட்டேன்னா, அதே போல் தனசேகர் கூட இருந்தவங்க மொத்த பேர் கூட அவன் போய் பாழ் பண்ணிட்டான். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை இழந்துருக்கிறோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம வாழுற இந்த வாழ்க்கையில் நம்ம கூட இருந்தவங்கள தான் நம்ம குடியை கெடுத்து நம்ம கூட அழிச்சிருக்கிறாங்களே. நம்ம சொந்த பந்தங்கள், தெரிஞ்சவங்க, நட்பு வட்டாரம், இந்த மாதிரி ஆட்களால் தான் நம்ம அழிஞ்சிருக்கிறோம். நான் கேட்டு போகிற பண்டார பையன் வருஷத்தில் 2 முறை 3 முறை தாங்க அவனை பார்ப்பனேன். ஒரு ஃபோன் போட்டு அதிகமாக பேசுறது கிடையாது. அந்த தெவடியா பையன்கிட்ட எந்த வித கான்டாக்டுமே கிடையாது. ஃபோன் நம்பர் வச்சுருப்பாள் தான். வருஷத்தில் எப்போனா ஒரு முறை அவனை நாடா நான் ஏன்னு கேட்பான், அவ்வளோதான். அந்த தெவடியா பையன் என்ன நாடானா நான் கேட்பேன், நான் கேட்பேன் அவனை, அவ்வளோதான். அந்த பண்டார தெவடியா பையன் காஞ்சிபுரத்தில் இருந்தானு. ஒருத்த அயோக்கி 1ஆம் நம்பருக்குள்ளே தேவடியா பையன் அவங்ககிட்ட போய் அந்த பணத்தை கொடுத்து நம்ம மாட்டிட்டோம். வாழ்க்கையை நாமளே சீரழிச்சிட்டோம். அந்த இடத்துல நாடானா நான் கேட்டுக்கிற தேவடியா பையன்கிட்ட போய் நீ எப்படி இவ்வளோ பணத்தை கொடுத்துன்றதான் என் மனசே கொண்டுது. நம்மளுக்கு பெண்ணாக இருந்தாலும், மண்ணாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஒரு தெளிவில்லாத ஒரு தெளிவில்லாத ஒரு தேவடியா பையன்கிட்ட பொண்ணாக இருந்தாலும், மண்ணாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு தெளிவு இல்லாமல் பொண்ணாக இருந்தாலும் மண்ணாலும், ஏற்கனவே நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்போம். நம்ம ஒரு தெளிவு இல்லை, இவன் ஏதோ பண்ணுறான்னு, இவங்ககிட்ட ஒரு தெளிவான வார்த்தைகள் கிடையாது. இவங்ககிட்ட தெளிவான முதலேருந்தே இவங்ககிட்ட தெளிவான வார்த்தை கிடையாது. தெளிவாக பேசவே மாட்டான் தெவடியா பையன். நம்மக்கிட்ட முழுசாக பேசவே மாட்டாங்க. அப்படி பணத்தை வாங்கி கெடுத்தான் அந்த தெவடியா பையன், பண்டார நாய். நம்ம அந்த தெளிவு இல்லாமல் பணத்தை அவங்ககிட்ட கொடுக்கும்போதே எனக்கு ஒரு டவுட் இருந்தது. சரி, ஏதோ 100% 100% நான் கேரண்டி, நீ மற்ற பேச்சுக்கெல்லாம் நீ பேசாத அப்படின்ற வார்த்தைகளை நம்ம அடிச்சிட்டான். இந்த பேக்ரவுண்ட் இந்த தேவடியா பையன் ஒரே ஒரு வீடு தான் வச்சுருப்பான், ஒரு வீடு தான் வச்சுருந்தான். ஒரே ஒரு ரூம் கொண்ட வீடு தான் அவனுக்கு வீடு கூட பெரிய பேக்ரவுண்டு கிடையாது. அதுக்கப்புறமா தான் இந்த பணத்தை ஐஎஃப்எஸ் பொதுமக்கள்கிட்ட இந்த பணத்தை சம்பாரிச்சு தான் இவன் அந்த பக்கத்து வீடு வாங்கினா, பின்னாடி வீடு வாங்கினா, பக்கத்தில் ஒரு கம்பவுண்ட் வீடு வாங்கினா, எதிரில் வீடு கட்டினா, அதுக்கு அந்த ஒரு தெருக்கு லாஸ்ட்டில் அங்கே ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த வீடு கட்டினா, எதிரில் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வீடு கட்டினா, எல்லாமே பொதுமக்களோட பணம் தான். 100% என்னோட பணம் அந்த தேவடியா பையன். ஏன்னா அவன் வாங்கின 10% 15% வரைக்கும் நான் வாங்கினான் தேவடியா பையன். 20% கூட வாங்கிக்கிறான் தேவடியா பையன். ஏன் அப்படின்னா 15% வரைக்கும் நான் பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துட்டு நான் வாங்கியிருக்கிறேன். மோகன் பாபு டீம்லேருந்து நான் ஒருத்தர்கிட்டேருந்து 50 லட்ச ரூபாய்க்குமே கொடுத்ததுல மாதம் 15 லட்சம் கொடுத்தாங்க. 2 மாதம் கொடுத்தா முடிச்சிட்டான். 30 லட்சம் மொத்தம் முடிச்சிட்டான். 5 லட்சம் கொடுத்தா மிச்சம் 35 லட்ச ரூபா போட்டான். அதில் பெரிய கடன் ஆக்கிட்டான். அதில் ஏன் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா 15% நார்மலாக பணத்தை முதலீடு பண்ணவங்களுக்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும் போது இந்த தேவடியா பையன் அதில் 2-3 வருஷமாக இருந்தான் அப்படின்றான். அப்படின்னா இவனுக்கு 20% வாங்கியிருக்கிறான் அந்த தேவடியா பையன். அதில் நமக்கு 6 இடத்துலேருந்து 7 ரூபாய் வரைக்கும் தான் கொடுத்தான் தேவடியா பையன். அதனால் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதில் 10% கொடுத்துருந்தா கூட நாங்கள் கிட்டத்தட்ட 10 மாதம் இருந்ததில் முழுசாக நாங்கள் தப்பிச்சுட்டு இருப்போம். அதில் முழுசாக கண்டிப்பாக நாங்கள் தப்பிச்சிருப்போம். இந்த தேவடியா பையன் நம்மளை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டி சொல்லிக்கிறான், வாசனை கொடுங்க அப்படின்ட்டு. நான் கொடுங்க உன் வேலை பாருன்னு சொல்லிட்டு மாதம் கணக்கில் ஒருத்தன் அடித்தாங்க. கொள்ளையடிச்சாங்க. என் பணத்தில் கொள்ளையடிச்சு பாதி பணத்தை வீடு வாங்கி வச்சுக்கினா, இப்போ அதில் வர வாடகை வாங்கி காஞ்சிபுரத்தை வளைச்சி போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி 4 வீடு 5 வீடு வாங்கினா, காஞ்சிபுரத்தை அந்த தெருவே வாங்கலான்னு பிளான் பண்ணிக்கிறான் அந்த தேவடியா பையன். அவன் சொந்த பந்தங்கிட்டலாம் கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கி அவனுக்கு
அவன் குடும்பத்துக்கு ரிவிட்டு வைப்பாங்களோ அவனுக்குலாம் அந்த பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிட்டான். ஒருத்தன் நான் மட்டும்தான் அவன் பொண்ணு விட்டேன். அவன் பொண்ணுங்க ஒருத்தன் ரிவிட்டி வச்சிருக்கணும், அவங்க பொண்டாட்டிக்கு ரிவிட்டி வச்சிருக்கணும், இவனுக்கு ரிவிட்டி வச்சுக்கணும், அவன் பிள்ளைக்கு ரிவிட்டி வச்சிருக்கணும். நான் வேண்டி தான் அதில் கோழையான ஒரு அவங்க ஒருத்த விட்டோம். இல்லை உங்கள் அம்மா நம்ம கோழையாக விடலை அவனை. அவனை மன்னிச்சுங்க அம்மா விட்டு இருக்கிறோம் அவனை. ஒருத்தன் நான் என்னோட வாழற வாக்கி நான் என்னைக்கு இல்லைன்னு முடிவு பண்ணுவேன். அவன் இல்லாமல் போயிடுவேன்டா. இதுதான்டா நான் சிவங்கிட்ட கடிச்சா வச்சுக்கிறேன். நான் அந்த சிவபெருமாங்கிட்ட கொடுத்த கடிச்சா நான் வாழ வாழ்க்கை எனக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு அவங்க அந்த இடத்துல நீ இருக்கவே முடியாதா தனசேகரங்க பண்டார தேவடியா புள்ளிய. என்னோட கோபமோ என்னோட ஆதங்கமோ என்னோட ஆத்திரமோ ஒரு நாள் உச்சக்கட்டத்தை அடையும் போது நான் இருக்க மாட்டேன். நான் எவ்வளோ யோகா பண்ணாலோ எவ்வளோ சிவங்கிட்ட போய் என்னோட கோபத்தை நான் முறையிட்டாலோ எனக்கு இங்கே எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து என்னோடய வாழ்க்கை நாசம் பண்ணுறாங்களோ அவ்வளோ அம்மா உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு விஷ ஊசி ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்களே இந்த மக்களை. அதே விஷ ஊசி ஒரே நாளில் தான் உனக்கு போய் ஏற்றுவோம். அந்த இடத்துல வந்து மொத்தமே ஒன்றும் இல்லாத பண்ணிட்டு போடும். உன் கூட இருக்கிற அந்த இடுக்கு உன்னோட வீட்டில் வாடகை இருக்கிறாங்க பாரு. உங்கள் வீட்டில் அந்த எத்தனை வீடு நீ அந்த வச்சிருக்கிறியோ அந்த வீட்டில் வாடகை இருக்கிறாங்க பாரு. மொத்த பேருக்குமே அந்த அந்த பாவத்தை பண்ணிவிடுவேன். நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மக்களை இந்த விஷயத்த அந்த வீடியோ அந்த வாடகை இருக்கிற முதல் கொண்டு மொத்த பேருக்குமே கேட்டுக்கணும். அந்த அவன் சம்பாரித்த அந்த மொத்தமே பொதுமக்களோட பணத்தில் அங்கே இருக்கிற வாடகையில் இருந்தவங்களும் மொத்தம் யாராக இருந்தாலும் சரி இவனுக்கு பண்ணுற அந்த விஷயம் யாரான இருக்கட்டும் அந்த இடத்துல அக்கம் பக்கம் எல்லாமே மொத்தமே ஒரு வையாயிடுவாங்க. அந்த இடத்துல அந்த பண்டார தேவடியா பையனோட அடைக்கலத்தில் யாரெல்லாம் அந்த குடும்பம் அங்கே இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உச்சக்கட்டை வந்து மொத்த காஞ்சிபுரத்தில் திரும்பி பார்க்குற அளவுக்கு மொத்த நான் பண்ணிவிட்டேன் அந்த இடத்துல. இன்றைக்கி இல்லைனாலும் உங்களை ஒரு நாள் என்னை எத்தனை கோடி கணக்கில் என்னை அனுபவிச்சு என்னை கடலில் இந்த சித்திரவாதத்தை நான் அனுபவிக்கணும். ஒரே நாளில் அங்கே வந்து நான் பண்ணிட்டு போகிறேன்னா இல்லையான்னு பார்க்க போகிறேன். இந்த அன்றைக்கி இதே காவல்துறை அந்த போலீஸ் அதிகாரி மொத்த பேர் நான் போடுற வீடியோலாம் கேட்டு பார்த்துட்டு மொத்த பேர் மொத்த சந்தி சிரிக்க வைக்கிறதுக்கு நான் பார்க்குறேன்டா. தெவடியா பசங்களை 1ஆம் நம்பர் அக்யூஸ்ட் தெவடியா பையன் அவனை ஊரில் விட்டுருங்க அம்மாவை ஊரில் ஒலாத்திக்கிட்டு இருக்கிற காஞ்சிபுரத்து அந்த மதனு கோப்பால் தனசேகரன் பண்டார தேவடியா பையனை ஊரில் விட்டுவிடுங்க அம்மா. அத்தினி கொடுமை எவ்வளோ கொடுமைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம இங்கெல்லாம். அந்த தேவடியா பையனை ஊரில் விட்டுவிட்டு இது பெரிய ஒரு இழப்பு ஏற்படுத்திட்டு போகிறவங்க அம்மாவில். நான் அன்றைக்கி பார்க்கும்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற தேவடியா பசங்களை எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், அந்த இடத்துல உங்கள் அம்மாவில் அந்த காஞ்சிபுரத்தை சந்தி சிரிக்கிறதுக்கு இவ்வளோ போகிற வரைக்கும் வாழ்க்கை இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரு நாள் என் குடும்பம் அழிகிற அளவுக்கு உங்கள் அம்மாவில் அந்த இடத்துல உங்கள் அம்மா அங்கே எத்தனை பேர் அவன் வீடு குடும்பத்தில் வாடகை இருக்கிற அதில் முதல் கொண்டு நீங்கள் மொத்த பேருமே அடிவீங்கடா அந்த இடத்துல. அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய பிளான் பண்ணிவிடுவேன் உங்கள் அம்மாவில். அங்கே மட்டான பிளான் பண்ண மாட்டேன்டா, திரும்பி பார்க்குறவங்க பிளான் பண்ணி தனசேகர பண்டார நாயா ஒரு வீடு குடும்பம் வைக்கிறதுக்கு உனக்கு மனம் இல்லாதாண்டா அந்த கடனை உனக்கு கொடுக்க முடியல. உன் கதையை நீ பார்க்கத்தாண்டா போகிறேன். ஒரே ஒரு பொண்ணு ஒரு புள்ள தாண்டா வச்சுக்கிற நீ. உன் பொண்ணு புள்ளி நீங்கள் நல்லா சம்பாரிச்சு எங்கே ஒன்றாலும் எதுவுமே செட்டில்மெண்ட் பண்ணு. விசிஆர் இடத்துல இருந்தாலும் சரி ஈசிஆர் இடத்துல இருந்தாலும் சரி உங்கள் அம்மா திருவண்ணாமலை எதுவுமே குடும்பம் வச்சுருந்தாலும் சரி கடவுளை ஒன்று பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. என்னைக்குன்னா ஒரு நாள் என்னைக்குன்னா உன்னால் பாதிக்கப்படாமல் எவனா ஒன்றை போட்டு தள்ளிட்டு போயினே இருப்பேன் உங்கள் அம்மாவில். அன்றைக்கி மனமே அன்றைக்கி சந்தோஷப்படுவேன் நான். தேவடியா பையன் பண்டார நாய்ங்க என்கிட்ட இந்த எல்லா பணமும் 100% கேரண்டின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி போய் எல்லா பொண்ணு புள்ளிக்கெல்லாம் உனக்கு இவ்வளோ எண்ணெய் எங்கேந்திர வரும். நீலாம் வாழ்க்கையில் கடவுளாக பார்த்து ஒன்று அழிச்சிட்டு போவேண்டா ஒரு நாள். எல்லாம் இறைவனுக்கு வெளிச்சம். நன்றி வணக்கங்க. எல்லாம் இந்த வீடியோ பார்க்குற மொத்த பேரும் அவனுக்கு ஷேர் பண்ணிய அவன் குடும்பத்தையே அனுப்பிய நாசி பண்ணுங்க. எல்லோரும் ஷேர் பண்ணி எப்பவுமே இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுன்னு கேட்டதே கிடையாது. காஞ்சிபுரத்தை சேர்ந்த அந்த தனசேகரன்றவங்க அவனுக்கு வீடியோவை அனுப்பி அவன் குடும்பத்துமே அழிகிற அளவுக்கு ஷேர் பண்ணி அடிச்சு வாயிறு கூடையில் போடுங்க. ஏன்னா அவ்வளோ மனசு வேதனையாக இருக்குது. எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. பொட்டை பையனாக ஆகிட்டுமே நம்ம இவங்களுக்குலாம் பணத்தை கொடுக்க முடியாது. ஒன்றும் ஓட்டாண்டி ஆக்கிட்டானே நம்மளை அப்படின்ற ஒரு மன வேதனை நம்மளுக்கு என்றைக்குமே கும்மரிக்கிட்டே இருக்குது. சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கடனை இனிமேல் பண்ணிவிட்டு நம்மளை இந்த விஷயத்தை எதுவும் பண்ண முடியலன்ற வேதனை நம்ம கும்பிரிக்கிட்டே இருக்குது நம்ம மனசில். என்ன தவம் பண்ணி என்ன தியானம் பண்ணி என்ன யோகா பண்ணி என்ன மெய்யுணருக்கு போய் என்ன புண்ணியம் நம்மளை ப்ரெஷர் ஏற்றுறதுக்கோ நம்ம மனசு ஒரு நிலையாக இருக்கிறதுக்கோ முடியல. இந்த அளவுக்கு பண்ணிட்டான் நம்ம பண்டார பையன். கடவுளாக பார்த்து செவன் எதனா ஒரு அனுகிரகம் பண்ணிட்டோம். நன்றி வணக்கங்க.